Namo Himalaya, sending you all love and light. உங்களுக்கு ஏன் யாரோ வந்து நீங்க கரெக்டா இருக்கீங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு why you are expecting someone to tell you that you are good enough? நீ கரெக்டா தான் இருக்க, நீ நல்லா தான் இருக்கேன்னு ஒரு 4 பேர் உங்கள பார்த்து சொன்னா தான் நீங்க அத அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா, now you are in some danger position. இந்த மாடர்ன் லைஃப்ல இந்த ஜெனரேஷன் நெறைய விஷயம் புதுசு புதுசா வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க. ஆசைய தூண்டுவாங்க. அதுல நம்ம வந்து அத வாங்கலனாலோ, இல்ல ஏதோ செய்யல அப்படின்னா, உடனே வந்து நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, அப்ப எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு. நான் இன்னும் அதுக்காக வொர்க் பண்ணணும். அத அச்சீவ் பண்ணணும். அத வாங்கி காட்டணும். சம்டைம்ஸ் வந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் ஈவன் அத ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரு வாங்கிட்டா கூட, அந்த ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இல்ல. அது ஏன் இல்ல தெரியுமா? ஒரு 4 பேர் பார்த்து சொல்லணும். சூப்பர். யூ ஆர் குட் எனஃப் டூ பை அ கார் அப்படின்னு. பரவால்ல நீ இவ்ளோ சம்பாதிக்கிற ஒரு கார் வாங்குற அளவுக்கு. இப்படி மத்தவங்களே வந்து உங்களுக்கு வந்து யூ ஆர் குட் எனஃப், யூ ஆர் குட் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டுங்க. இது ஏன் இப்படி தெரியுமா? நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கூடாரம் மாரி ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்க. என்ன வந்து இப்படி சொல்லல அப்படின்னா, எனக்கு அந்த ஃபீல் வராது. எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே நீங்க எதுக்கு பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். 4 பேர் இப்படி சொன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும். 4 பேர் சொன்னா ரத்தம் வரும்னா நீங்க எதிர்பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. அப்படி ஒரு ஃப்ரேமே வந்து உங்க மைண்டுக்குள்ள அது ஃபீட் ஆயிருக்காது. எங்கேயோ யாரோ சொன்னத வச்சு, அந்த மாரி ஒரு புரோகிராம கொண்டு போய் உள்ள செலுத்தி, அது செலுத்தியிருக்காங்க நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, இப்ப இது உங்க கையில தான் இருக்கு. இப்படி சொன்னா நான் நல்லா இருப்பேன். அந்த ஃபீல் உண்டாக்குவேனா? இல்ல 4 பேர் சொல்லனாலும் இட்ஸ் ஓகே. எனக்கு அந்த ஃபீல் வந்தா போதும்னு நானே நெனச்சுக்கணுமா? நீங்களே நெனச்சுக்கிறனால இங்க ஒரு தப்பும் இல்லை. எப்பயுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு. நம்ம இன்னும் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அது செய்யணும், இத செய்யணும்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டே உட்கார்ந்திருந்தீங்கன்னா, நெவர் எவர் யூ வில் பி ஃபுல்ஃபில்ட் இன் யுவர் லைஃப். இட் இஸ் ஃபார் ஷூர். ஒரு காரே நீங்க வாங்குனாலும், ஆஃப்டர் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அகெயின் அது அவுட்டேட்டட் ஆயிரும். யூ கீப் ரன்னிங் ஃபார் த நெக்ஸ்ட் கார். இந்த மாரி வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான். கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாரி இருக்கும். திருப்பி திருப்பி மாத்தணும், பிரச்சனை தரும், அத சரி பண்ணணும். இல்ல அத அப்படியே பேட்ச் பண்ணி போட்டு ஓட்டணும். இப்படிதான் லைஃப் டிசைன் இன் 3D. நவ் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ப்ரோகிராம் ஓகே. யூஆர் குட் எனஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் சொன்னா அந்த ஃபீல் வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஆனா உங்க கையில தான் இருக்கு அந்த சாய்ஸ். ப்ளீஸ் ரிமெம்பர். இதுதான் அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது இங்க தான் வருது. ஒரு வேலையவே நீங்க வந்து கரெக்டா செஞ்சும் இன்கேஸ் அது உங்க டீம்ல இருந்து ஒரு பாராட்டு கிடைக்கல, இல்ல வீட்ல ஒரு நல்லா சமைச்சிருக்கலாம். அதுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கல அப்படின்னா, நெவர் எவர் எக்ஸ்பெக்ட். உங்களுக்கு அது நல்லா இருக்குன்னா, இட் இஸ் நல்லா இருக்கு. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. அது ஏன் முதல்ல நீங்க நம்ப மாட்றீங்க? செல்ஃப் பிலீஃப் வந்து அங்க கம்மியா இருக்கு. செல்ஃப் லவ்வும் இங்க கம்மியா தான் இருக்கு. இல்லையே எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும், அப்ப எதுக்கு நீங்க ஒரு 4 பேர், ஒரு 2 பேர் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறீங்க? காலையில சமைச்சு அந்த டேபிள்ல வச்சு அது ஒரு 4 பேர் சொன்னா தான் அந்த சட்னி நல்லா இருக்குன்றது வை டூ யூ கீப் தட்? அது தேவையில்ல. உங்க வேலைய நீங்க கரெக்ட்டா செஞ்சீங்களா? நியூட்ரிஷியஸா சமைச்சீங்களா? அவ்வளோதான். உங்க டீம்ல குடுத்துருக்க ஜாப், அந்த டாஸ்க்க கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணீங்களா? உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் குடுத்துருக்கீங்களா? மார்க் யுவர் செல்ஃப். அத தாண்டி யாரோ ஒருத்தவங்க மார்க் குடுக்குறாங்க அப்படின்னா, அது ஒரு ஒரு சஜஷன். ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்றது அகெயின் உங்களோட டிசிஷன் தான் இங்க வருது. வெதர் டூ டேக் இட் ஆர் நாட் டூ டேக் இட். ரொம்ப அப்படியே டீப்பா ஹார்ட்குள்ளலாம் அதெல்லாம் இங்க தேவையில்லங்க. நீங்க பண்ண வேண்டிய வேலையே வேற. என்னைக்குமே இந்த 3Dல வாழ்ற மக்கள்ல சார்ந்து ஒரு சர்டிஃபிகேட் குடுக்கணும். யூஸே இல்ல. ஐ டெல் யூ யூஸே கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றவன் இன்னும் ஒரு ஒரு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, "ஏய் அது நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளும் அப்படிதான். ஒரு விஷயம் நல்லா இருக்க மாரி இருக்கும். அப்புறம் நல்லா இல்லன்னு சொல்லுவோம். இட் கீப்ஸ் சேஞ்சிங். அதனால யாரையும் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களோட இன்புட்ட குடுத்துட்டு அதோட விட்டுருங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட டெஃபினிஷன தயவு செஞ்சு மாத்துங்க. நீங்களாவே நெனச்சுக்கிறீங்க. இதெல்லாம் அச்சீவ் பண்ணா தான் ஐ அம் குட் எனஃப். Why do you set a boundary? My question to you, why do you set a boundary? நீங்க ஆக்சுவலா ஒரு இன்ஃபினிட். நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? Who are we? நம்ம எல்லாம் ஒரு ஒரு கடவுள்ல இருந்து வர்ற அந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் மாதிரின்னு வச்சுக்கலாமே. இட்ஸ் இன்ஃபினிட். கடவுளால செய்ய முடியாதது ஏதாவது இருக்கா? அப்சைட் டவுன் என்ன வேணாலும் பண்ணலாம். அது அக்ரியா ஆர் நாட்? அந்த மாதிரி நீங்க ஏங்க ஒரு பவுண்டரியை போட்டுட்டு இட்ஸ் நாட் நெசசரி. இந்த மாதிரி ஒரு குறுக்கி இப்படியே வாழ்ந்துக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை எதிர்பார்த்து போயிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டம் போவே முடியாது. 3Dலயே போக முடியாது அப்படின்னா இறைவன் நோக்கி பயணிக்கும் அந்த வாழ்க்கையிலலாம் உங்களால அடுத்த படி எடுத்து வைக்கவே முடியாது. 1008 கேள்வி வரும். ஒருவேளை நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அகேன் மெடிடேஷன்ல ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வரலையா, அப்போ ஐம் நாட் குட் இனஃப், அப்போ நான் வந்து இன்னும் நல்லா சரியா மெடிடேஷன் இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாகவே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டம் போவே முடியாது. ஸோ எந்த 3Dயா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருந்தாலும் சரி, யூ ஆர் குட் இனஃப் அப்படின்றது உங்க மைண்டுக்குள்ள ஏத்துங்க. அப்பப்போ உங்க மைண்ட் வந்து சொல்லும், இல்ல இல்ல என்னதான் இருந்தாலும் அந்த 4 பேர் சொன்னாதான் அந்த ஃபீல் நல்லா இருக்கும். தூக்கி போடுங்க. டெல் யுவர் மைண்ட், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், தயவு செஞ்சு உன் வேலையை பாருங்க. ஆன்சர் டு யுவர் மைண்ட். உங்க மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய தாட்ஸ், கொஷின்ஸ் இல்லை ஏதோ ஒரு பயப்படுற மாதிரி இருக்குன்னா கீப் ஆன்சரிங் யுவர் மைண்ட். மைண்டை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வித்தை, ஒன் ஆஃப் த வித்தை, இது ஒரு வித்தை, செம்மையான ஒரு டெக்னிக். என்னால் அடித்து சொல்ல முடியும் 95 to 90% கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் யூ ஹாவ் டு கீப் அ ரிலேஷன்ஷிப் வித் யுவர் மைண்ட். ஸோ யூ ஆர் குட் இனஃப், யூ ஆர் குட் இனஃப் அது சொல்லி பாருங்களேன், நல்லா இருக்கு. நீங்கள் உங்களை நீங்களே இது பண்ணிக்கலன்னா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வேஸ்ட். ஹென்ஸ் இது யாருக்காவது உங்களுக்கு போய் சேரணும்னு எனக்கு இம்மிடியட்டாக ஃபீல் ஆனதுனால இம்மிடியட்டாக வந்துட்டு நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். ஐ ஹோப் யூ மெடிடேட்டிங். சன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது மார்னிங் வந்து நம்ம இந்த வீடியோ வரனால தயவு செஞ்சு கொஞ்சம் சூரியனோட அந்த லைட்டை வந்து வாங்குங்க. தயவு செஞ்சு அந்த எனர்ஜியை வாங்குங்க. லைட் பேக்கெட்ஸ் நம்ம சொல்கிறோமே டேரெக்டாக இப்போ இந்த டைம் போர் ஆகிட்டே இருக்குது. நம்மளுக்கெல்லாம் என்ன, நம்ம என்ன ஏதோ ஒரு குளிர் நாட்டிலே உட்காந்துருக்கோம். வெளியில் போனீங்கன்னா ஒரு 10-8 நிமிஷமாவது தயவு செஞ்சு அதோட அந்த ரேஸை வாங்குங்க, அது எனர்ஜியை வாங்குங்க. உங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே உட்காராதீங்க. உங்கள் காலை வந்து தயவு செஞ்சு சன்னில் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ப்ரே டு சன். தயவு செஞ்சு உங்கள் கிராட்டிடியூடு சன்னுக்கு செலுத்துங்க. ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். 2024-2025 ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பவர் ஆஃப் சரண்டர், சரணாகதி, ப்ரெசண்டில் இருக்கணும், கருணையில் இருக்கணும், கம்பேஷன் ஸ்டேட். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கக்கூடாது செல்ஃபிஷ்னஸ். அடுத்தவங்களையும் பாருங்கள், அதை தான் இறைவன் பார்க்குறாரு. அவரோடதே இல்லை, எல்லாரையும் தான் பார்க்குறாரு. தப்பு செஞ்சவனுக்கும் கடவுள் வரதான் செய்வார், நல்லது செய்கிறவனுக்கும் கடவுள் வரதான் செய்வார். ஸோ அந்த தன்மைக்கு நீங்களும் வர வேண்டும். தான தர்மங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு குருவி எறும்புக்காவது தயவு செஞ்சு ஒரு சோறு வைங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. இதுவும் சேர்ந்து இதோட கூட மெடிடேஷன் நீங்கள் பண்ணும் போது உங்களால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உங்களுக்குள்ள இருக்க அந்த ஆன்மா, அந்த குரு உங்களுக்கு செயல்பட ஆரம்பித்து விடுவார். உங்களுக்கே அது தெரியாது. பட் ஸ்டார்ட் யுவர் மெடிடேஷன் ரைட் நவ். ரொம்ப டைம் ஸ்பீடாக போயிட்டே இருக்கு. அதனால நீங்களும் கொஞ்சமாச்சும் ஸ்பீடாக போங்க. 3Dக்கு மட்டும் ஸ்பீடாக போகிறீங்களா, ஃபோன் அப்டேட், சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாம் அப்டேட் பண்ணுற நீங்கள், யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். ஏன்
பிளானட்டே அப்டேட் ஆக போகுது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? So sending you all love and light. Namo Himalaya.